ஏன் சிலைகளையும் சொரூபங்களையும் வணங்கக்கூடாது? அப்படி வணங்கினா என்ன நடக்கும்? தேவன் தன் கைகளினால தன் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த கட்டளைகள்ல முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டான்னு சொல்றாரு. எதையெல்லாம் உண்டாக்க கூடாதுன்னு சொல்றாரு? மேலே வானம், அதில் உள்ள சூரிய சந்திர நட்சத்திரங்கள், கோள்கள், இன்னும் எவையெல்லாம் வானத்தில் இருக்கிறதோ அவைகள். இரண்டாவது, வானத்தின் கீழ் உள்ள பூமி, பூமியில இருக்க மனுஷங்க, மிருகங்க, பொருட்கள், பறவைகள், இப்படி எதுவாக இருந்தாலும். மூன்றாவது, பூமியின் கீழ் இருக்கிற தண்ணீரிலும் இருக்கிற சகல மச்சங்கள், ஜீவராசிகள், பொருட்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்க வேண்டான்னு சொல்றாரு. இவற்றை சேவித்தால் என்ன நடக்கும்? அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் பாறுதல் இராதுன்னு சொல்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை மட்டும்தான் சேவிக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் வேற எதுக்கும் கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.